10 பேர் கூட வேலை செய்யறவன் பாஸ், ஆனா 10 பேர் கூடயும் வேலை செஞ்சு அவங்களையும் முன்னேற்றவன் தான் லீடர். அந்த மாதிரி இன்னைக்கு நான் எல்லா லீடரையும் பார்த்த ஒரே இடத்துல அது எங்க அப்படின்றத நான் சொல்றேன். இன்னைக்கு நான் வந்திருந்தது BNI ஃபியூச்சர் மீட்டிங்க்கு தான். இந்த மீட்டிங் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடக்க ஆரம்பிக்குது. மீட்டிங் ஆரம்பிச்சதும் வந்து எல்லாரும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. அவங்களுடைய பெயர் என்ன, பிஸ்னஸ் என்ன, அவங்களுடைய பிராண்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு கடந்த வாரம் நடந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சக்சஸ் ஸ்டோரிஸை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி லீடருக்கும் பாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து மேகாராம் மேம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது வந்து எனக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க கடந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்றத அதுக்கப்புறம் எனக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நானுமே வந்து எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத சொல்ல ஆரம்பித்தேன். சேலத்தின் முதல்வர் அப்படின்ற ஒரு ஷோ, சேலத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து இன்டர்வியூ எடுத்துருக்கிறது அண்ட் லேசா உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக என் கூட வந்து கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிராண்ட், உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எனக்கு வந்து கண்டென்ட்டாக இருக்கும், அது மக்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். தேங்க்யூ. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து ஒரு சின்ன ட்ராமா நடந்தது. ஸோ பிஸ்னஸ் எப்படி கொலாபரேட்டிவாக பண்ணலாம் அப்படின்றதையும் வளர்ச்சியை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றதையும் வந்து ஒரு கான்செப்டோட அவங்க வந்து ட்ராமா பண்ண ஆரம்பித்தாங்க. அது சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி இருக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு. ஸோ அந்த வாரத்தில் அந்த மாதத்தில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு நானும் வர ஆரம்பித்தேன். இந்த BNI மீட்டிங் என்ன கவர்ந்த ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, BNI வெறும் பிஸ்னஸ் மீட்டிங் மட்டும் இல்லாமல் லேர்னிங், ஷேரிங், அப்ரிசியேஷன் இது எல்லாமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படிதான் வந்து நெட்வொர்க் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ BNI வந்து ஒரு மீட்டிங் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. பிஸ்னஸ் வளர்ச்சிக்கும் மனிதர்களோட கனெக்ஷனுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்குது BNI மீட்டிங்.